அந்த பித்து பிடிச்சவன் சொன்னதை மறந்துட்டியா? தேங்காய், அப்புறம் தீச்சட்டி, அந்த தண்ணி தொட்டி விஷயம். ஆமாக்கா, அத மறந்துட்டேன் பாருங்க. ஆனா அந்த கிறுக்கு பிடிச்சவன் சொல்லும் போதே பயமா இருந்துச்சு. அத செஞ்சு வேற பாக்கணுமாக்கா? நினைச்சாலே ஈரக்கொலைய நடுங்குதுக்கா. நம்ம ஈரக்கொலைய அறுக்க வந்தவ யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக நாம அதை செஞ்சு பாத்துறணும். செஞ்சு பார்க்கணுமா? பார்த்துதான் ஆகணும். அக்கா, எனக்கு அத நினைச்சு பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நாம என்ன பூஜையா பண்ண போறோம்? நீ சும்மா இரு. ஏக்கா, பேசாம இந்த வேலையெல்லாம் காலையில பார்த்தா எப்படிக்கா? நீ பேசாம இரு. இதை இப்பதான் பண்ணணும். உன் வீட்டு பூஜை அறையில இருக்கிற தேங்காவை எடுத்து உடைச்சு பாரு. உள்ள அரளிப்பூ இருக்கும். அந்த பித்து பிடிச்சவன் சொன்ன மாதிரி முதல்ல அந்த தேங்காயை உடைச்சு பாப்போம். ஐயோ, பாருங்க பாருங்க. கடவுளே, என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, என்ன விட்டு போறீங்களே. ஐயோ அக்கா. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. கடவுளே, அப்பா, கடவுளே. கொடுங்க. அப்பா, நல்ல வேலை. அக்கா, தேங்காய்ல எதுவுமே இல்லக்கா. பாருங்க. என்னக்கா? இத பாரு. இதுக்காக அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? தேங்காய்ல பூ இருக்கிறது சகஜம் தானேக்கா? உன் கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்த. நல்லா பாருடி, இது தேங்காய் பூ இல்ல, அரளி பூ. அரளி பூக்கா? அப்படின்னா நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ அந்த வீணா போன துர்கா தானா? அதுக்கான அறிகுறி தான் இது. அடுத்த ரெண்டையும் பார்த்தா முழுசா தெரிஞ்சிரும். இன்னும் ரெண்டு இருக்கா? ரெண்டாவதா, உன் வீட்டு ஈசானி மூலையில இருக்கிற தீச்சட்டியில சாணம், எருவாட்டின்னு எதை வச்சு நீ எரிச்சு பார்த்தாலும் தீ பத்தவே பத்தாது. தீ எரிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை எரியலன்னா? ஐயோ அக்கா, அத மட்டும் சொல்லாதீங்கக்கா, பயமா இருக்கு. கைவசம் இத்தனை இருக்கும்போது எப்படிக்கா எரியாம போகும்? அதெல்லாம் எரியும்க்கா, நீங்க கொளுத்துங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஐயோ, ஏ லூசு,
தீச்சட்டி தான் எரியாதுன்னு சொன்னான், தீக்குச்சிய சொல்லல. ஐயோ, அப்படியா சொன்னாரு? அக்கா, எரியலக்கா. இவ ஒருத்தி கத்தாதடி. இவளும் பயந்து என்னையும் பயமுறுத்துறா. நான் இங்க தானே இருக்கேன், எதுக்கு கத்துற? நான் எங்கக்கா கத்துறேன்? பயத்துல தானா கத்துறேக்கா. இரு. அக்கா, ஐயோ. அந்த பித்து புடிச்சவ சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரியும் பாரு. என்னக்கா பண்ண போறீங்க? அந்த கற்பூரத்தை கொடு. ஐயோ, இவ ஒருத்தி நிறுத்தடி. அந்த பித்து புடிச்சவன் தான் ஏதோ வாய்க்கு வந்தது வளரான்னு பார்த்தா இப்ப எல்லாம் அவன் சொன்ன மாதிரி தான் நடக்குது. எதுக்கும் அடுத்ததையும் பாத்துருவோம். அடுத்ததையும் பார்க்கணுமா? மூணாவதா, உன் வீட்டு தண்ணி தொட்டியில உப்ப அள்ளி போடு. தண்ணி கருநீலமா மாறும். அக்கா, பட்டுன்னு உப்பு போடுக்கா, என்ன ஆகுதுன்னு பாப்போம். எடு. கடவுளே காப்பாத்துப்பா. அக்கா, மாறிடுச்சுக்கா. அக்கா, இதுல போட்டு பாரு. அக்கா, இதுலயும் மாறிடுச்சுக்கா. அக்கா, அப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறது அந்த துர்கா தான். மொத்தமா அழிக்க போறாக்கா. அவ இந்த வீட்டுக்கு வந்தாதானே நம்ம குடும்பத்தை அழிப்பா. அவளை வரவிடாம பண்ண என்ன வழின்னு பார்க்கணும். பார்க்கறேன். அம்மா, வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்யூ துர்கா. என்ன மேடம்க்கு கல்யாண கலை வந்துருச்சு போல. ஆமா, நீங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல லவ் சொன்னது? நீயா இல்ல அசோகா? ஐயோ, ஆஹா, அந்த அளவுக்குலாம்
எனக்கு தைரியம் இல்லம்மா. ஆ? ம். முதல்ல அவர்தான் விருப்பத்தை சொன்னாரு. ஆ? ம். இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் பெரிய ஐயாவே ஜனையா கூட வந்து எங்க வீட்டு மருமகளா வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆ? நடக்கிற எல்லாத்தையும் என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியலம்மா. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுக்குதான். ம், நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். அது எப்படி கிடைச்சதுன்னு ஆராயாம கிடைச்சத அனுபவிச்சுக்கணும். அப்ப லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ம். துர்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பெரிய வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்காக நான் சொல்லல. அசோக் மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா படிச்சவர் மட்டும் இல்ல, அசோக் குணத்திலையும் ரொம்ப நல்லவர். அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாரு. அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அசோக் உன் வாழ்க்கையே நினைச்சு பார்க்காத அளவுக்கு மாத்த போறாரு. எல்லாத்துக்கும் நான் கும்பிடுற அந்த அம்மன் தாம்மா காரணம். அச்சோ, இங்க பாரு, வந்த வேலையை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? ம், ம்ஹும். நம்ம சாகுற வரைக்கும் சில நினைவுகள் நம்மள விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு நினைவு தான் இது. பள்ளிக்கூட கலாட்டா, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம், ஃபேர்வெல் பார்ட்டி, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, காலேஜை கட்டடிச்சு பார்த்த முதல் படம், கல்லூரி காதல், ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், முதல் முத்தம், என்கேஜ்மெண்ட், மேரேஜ், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுல நீ எங்க இருக்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், முதல் காதல் கடிதம். அசோக் உனக்காக அவர் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கிற ஒரு லெட்டர். இந்தா. படி. ம்ஹும். இல்லம்மா, நான் அப்புறமா படிக்கிறேன். அதுவும் சரிதான். இந்த மாதிரி விஷயத்த யாரும் இல்லாதப்ப தனியா உட்காந்து படிக்கணும். அது ஃபீலே ஒரு ஃபீல் தான். என்ஜாய். அம்மா, பாப்பா வாங்க. அம்மா எப்ப வந்தீங்கம்மா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, மேடம் காலையிலேயே எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்துல முருகேசா அண்ணன் வீட்ல கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் சும்மா பார்த்துட்டு வந்தேன். ஓ, ஒரு குட்டி இன்னொரு குட்டிய பார்த்துட்டு வருதா? இருக்கட்டும் இருக்கட்டும். என் செல்ல குட்டி கௌரி பாப்பாக்கு பிடிக்கும்ட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஹை. அம்மா, வர்றப்பெல்லாம் இப்படி ஏதாவது கொண்டு வந்துட்டே இருந்தா அப்புறம் நீ வர்றப்பெல்லாம் நான் ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பேன், சொல்லிட்டேன். அதனால என்ன, கொண்டு வந்துட்டா போச்சு. நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா.
எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? அப்புறமா நான் வரேன். வரட்டுமா கௌரி பாப்பா? போயிட்டு வரேன் துர்கா. வாங்கம்மா. அம்மா கொடுத்த கொலுசு நல்லா இருக்குல்ல? அம்மா கொடுத்ததுல நல்லாதான் இருக்கும். எடுத்துட்டு போய் பத்திரமா வை. கடவுளே, சின்னையா ஆசையா எழுதி கொடுத்த லெட்டர்னு சொன்னாங்க. என்னன்னு படிக்கிறதுக்குள்ளே லெட்டர் இப்படி எரிஞ்சிருச்சு. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. எங்க போனா இந்த காவேரி? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? காவேரி அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மனசு சரியில்லைக்கா. அதுக்கு இங்க வந்து உட்கார்ந்தா சரியா போயிடுமா? வேற என்னக்கா பண்ண சொல்ற? ஆலமரம் மாதிரி இருக்கிற நம்ம குடும்பத்தை அழிக்க ஒருத்தி வரா, அதுவும் நமக்கு தெரிஞ்சு. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம ஜோசியம் பார்த்தா எதுக்கு பாப்போம்? ஏதாவது கஷ்டம் இருந்தா இல்ல ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு பண்ணுவோமா இல்லையா? அதே மாதிரிதான் கோவில்ல பித்து புடிச்சவன் நமக்கு ஜோசியம் சொல்லியிருக்கான். நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ குடும்பத்தை அழிப்பான்னு சொன்னான். நாம அவளை வரவிடாம பண்ணிடுவோம். எங்கக்கா, பெரியவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. உங்க குழந்தைனார்கிட்ட சொல்லவே வேணாம். ஏன்னா அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இவங்களை மீறி நம்ம என்னக்கா பண்றது? பண்ணணும்டி. பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியாம தான் நாம ஏதாவது பண்ணணும். நமக்கு தேவை அந்த 10 பாத்திரம் தேய்க்கிறவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. கேக்குறதுக்கு நல்லா இருக்குக்கா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நாம தான் ஏதாவது பண்ணி அசோக்கையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன்டி. இந்த அகிலாவால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. தைரியமா இரு. வா போலாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இன்னும் நல்லதா போச்சு. துர்கா, இவங்க உன் கல்யாணத்தை நிறுத்துறாங்களோ இல்லையோ, நான் நிறுத்தி காட்டுறேன். எங்க அண்ணிய காணோம்? இவன் இங்க நின்று தனியா புலம்பிட்டு இருக்கான். அண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. லெட்டரை துர்கா கிட்ட கொடுத்துருப்பாங்களா? துர்கா அதை படிச்சிருப்பாளா? ஒரே டென்ஷனா இருக்கே. என்னடா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரன் கூட இப்படி புலம்ப மாட்டான்டா. என்ன பண்றது, அந்த அளவுக்கு புலம்ப வச்சுட்டாங்க. நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் துர்கா கிட்ட உண்மையை சொல்லி அவ நம்ம அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அதனால வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கும்னு நினைச்சா இப்படி தனியா நின்னு நீயே புலம்பிட்டு இருக்கேடா. அண்ணே, நீ சொன்ன எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு தான் நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நீ சொன்ன மாதிரியே என் மனசுல இருக்கிறத அப்படியே ஒரு லெட்டரா எழுதி
சத்யா அண்ணிகிட்ட கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாம துர்கா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்கள காலையில இருந்து ஆளையே காணோம். கண்டிப்பா துர்காவை தான் பார்க்க போயிருக்கணும். சத்யா அண்ணி வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். So I'm waiting. I wait and watch there. அண்ணே அண்ணே, அண்ணி வந்துட்டாங்கண்ணே. இப்ப தெரிஞ்சிடும் அங்க என்ன நடந்துச்சுன்னு. நீ கிளம்பு, நான் கேட்டு சொல்றேன். டேய் என்னையடா கிளம்ப சொல்ற? அண்ணே, நீ இருந்தா அண்ணி கிட்ட சரியா கேட்க முடியாது. அவங்களும் உன்னை பார்த்தா சரியா சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோனே. கிளம்புனே, கிளம்பு. டேய் ரொம்ப பண்றடா. நீ பேசி முடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணி வாங்க நீ, வாங்க நீ. அண்ணி, அந்த லெட்டரை துர்கா கிட்ட கொடுத்துட்டீங்களா? துர்கா படிச்சிட்டாளா? படிச்சுட்டு துர்கா என்ன சொன்னா? எல்லாம் ஓகே தானா நீ? என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல என்னமோ புதுசா ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இவ்வளவு எக்ஸைட்மெண்டோட கேள்வி கேக்குற? இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்ததுக்கு அப்புறம் கூட லெட்டர் கொடுக்கறதே தப்பு. இதுல இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் வேற. டேய் அசோக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அன்னைக்கு நீ எதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கன்னு தெரியாது. வீணா வாய் கொடுத்து மாட்டிக்காத. அசோக், என்ன பேச்சையே காணோம்? அது ஒண்ணு இல்ல நீ. துர்காவுக்கு நான் எழுதின 1 and only லெட்டர் அதுதான். அதனாலதான் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. துர்கா கிட்ட நீ கொடுத்த லெட்டரை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டேன், சரியா? அண்ணி, அவ படிச்சிட்டாளா அண்ணி? அவ சந்தோஷமா லெட்டரை வாங்கிக்கிட்டா. ஆனா நான் இருந்தா படிக்க கூச்சப்படுவான்னு லெட்டர் கொடுத்த கையோட நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இந்நேரம் அதே எக்ஸைட்மெண்டோட படிச்சிருக்கணும்.